ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே பேசி. நம்ம சேனல்ல காப்பிரைட் தான் விழுந்துருச்சு. ஸோ, அதனால தான் என்னால வீடியோ போட முடியல. இனிமேலிருந்து இந்த சேனல்ல நிச்சயமா கன்டினியூவா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாரும் எனக்கு அமன் டிராமாக்கு குடுத்த அந்த சப்போர்ட்ட இந்த டிராமாக்கும் குடுங்க. நம்ம இந்த டிராமா எடுத்துட்டோம். என்ன டிராமா அப்படின்னா, பரிணீட் தான் எடுத்திருக்கோம். ஸோ, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த டிராமாவுடைய கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, இந்த கதை வந்து ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியா தான் இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். எல்லாரும் மறக்காம நம்ம சேனல விசிட் பண்ணி பாருங்க. இனிமேலிருந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருவோம். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவர் சேனல். இந்த டிராமாவுடைய ஸ்டோரி ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியா தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். இப்ப என்ன விட்டா நான் உங்கள்ட்ட பேசிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் பேசாததையும் சேர்த்து வச்சு. அதனால நேரா நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. அவ குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே புடிச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய குடும்பம் தான் போல. அவ அந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே பார்த்து பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அப்பாக்கு கால்ல அடிபட்டுருச்சு போல. இவ அப்படியே ரொம்பவே பதறி போயிடுறா. அம்மாவுமே பேசுறாங்க. இந்த அளவுக்கு நீ பதறுவியா அப்படின்ற மாரி. ஸோ அந்த அளவுக்கு இவ ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயின் பரி. அப்படி இந்த பக்கம் ஒரு அருந்த வாள காமிக்கிறாங்க. இவ பைக்ல தான் வந்துட்டு இருக்கா. அப்பா பார்த்தா அங்க உள்ள பசங்க இவள போட்டு கிண்டல் பண்ணிட்டானுவோ போல. இவ செம டென்ஷன் ஆகி அப்படியே பைக்க தூக்கி அவனுவ மேலேயே ஏத்துற மாரி போயிடுறா. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாளு நீத்தி. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின காமிக்கிறாங்க. அவளுமே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. நம்ம இன்னும் கிளம்பாமே இருக்கோம். நீதி வந்தா ரொம்ப பேசுவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சு இருக்க. அப்படி இந்த பக்கம் நீதியுமே அவன் வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே கிளம்பிட்டு இருக்காங்க. நீதி வந்து சொல்றான், எவ்வளோ நேரம் ஆயிருச்சு உனக்கு, வா சீக்கிரம் போலாம், காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு இல்ல அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினுமே இங்க பாரு என்கிட்ட ஷால் இல்ல அப்படின்னு சொன்னதும் அவ தங்கச்சியோடைய ஷாலை வாங்கி இவளுக்கு போட்டுட்டு இப்போ பெர்ஃபெக்டா இருக்கு, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச அப்ப அங்க உள்ளவங்களுமே வந்து இவளை வந்து போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் தயங்கி தயங்கி அப்பாட்ட வந்து கேட்கணும்னு போறா. அப்போ வந்து அப்பாவுமே சொல்லிடுறாரு, நிதி இங்க பாருமா, நீங்க 2 பேரும் சேஃபா தான் போகணும், மெதுவா கூட்டிட்டு போ என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பைக்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, டேய் ரொம்ப ஃபாஸ்டா போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டேன் அப்படின்னு சொல்ல போது பின்னாடி பைக்ல வந்து 2 பேரு நம்ம ஹீரோயினுடைய செயினை அத்துட்டான். ஸோ இதை வந்து அவ நீதிட்ட சொல்ல, நீதியுமே செம ஃபயர் ஆகி அப்படியே கம்பு எடுத்துட்டு போய் அந்த பைக்லயே தூக்கி வீசி அடிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு தான் இருக்கா. அங்க இந்த ஜீப்ல இருந்து அந்த வில்லனுமே இறங்கி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க, ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ அப்படியே அமைதியா தான் நின்னுட்டு இருக்கா. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் புடி ஸ்கர்ச்சிப், இதை வச்சு கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஓவரா தான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கா. உன்னை இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்ல ஏறி அவன் போகும்போது இதெல்லாம் தெரியாத நீதியுமே, இங்க பாரு உன்னுடைய செயினை நான் அடிச்சு தும்சம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல மாட்டிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு காட்டிட்டையும் சொல்ல முடியாது. அவ வந்து ரொம்ப கோவக்காரியா இருப்பா. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு இவளுமே அமைதியா இருக்கா. இவங்க 2 பேரும் காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப பார்த்தா ரிசல்ட் தான் உடனே இவங்க செக் பண்ணி பார்க்க சொல்ல நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கா. அப்ப நீதியுமே எக்கனாமிக்ஸ்ல நிறைய மார்க் எடுத்திருப்பா போல. இதை பார்த்துட்டு அவ ஃப்ரெண்டுகிட்டையுமே சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினைக்கிற, பரி தான் வந்து அவளுடைய அசைன்மெண்ட்டை உன் குலத்துல மாத்தி வச்சு உனக்கு மார்க் வாங்கி தந்தா அப்படின்னு சொல்லி பரிய பத்தி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுமே அந்த சீன்ல வந்து அப்படிதான் பண்ணியிருப்பா. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அப்போ அவளுமே வந்து நீ ஏன் எனக்காண்டி இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க, இதுக்கு மேலே என்ன வேணும், ஸோ ஜாலியாக இருப்போம், நெக்ஸ்ட் என்ன படிக்கணுமோ அதை நல்லா படி, ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே வந்து டக்குனு அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்குள்ள தான் போயிருப்பாங்க போல. அப்போ இந்த பயலுமே அங்க வந்திருக்கான். வந்தவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஸ்டப்பனா நின்னுட்டு இருப்பான். சரி எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் வந்துட்டு இருப்பான். அங்கேயுமே வந்து இவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். டக்குனு ஓடி வந்துட்டா ஃப்ரெண்டுக்காரி கிட்டையுமே. அப்ப பார்த்தா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இங்க பாருங்கடா, இவன் தான் உன்னுடைய அண்ணி, ஸோ நீங்க எல்லாருமே இவ்வளோ அண்ணி மாதிரி தான் பார்க்கணும், நான் நிச்சயமா இவளை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனசுல இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இந்த பையன். அப்பதான் பரியுடைய ஃப்ரெண்டுமே எங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரி வந்து நான் என் வீட்டில எல்லாம் பர்மிஷன் கேட்க முடியாது, ரொம்ப கஷ்டம், விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீதியுமே வந்து நீ கவலைப்படாத, விக்ரம் அண்ணாட்ட விட்டு பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட விட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தைரியத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்திருப்பா போல. அப்போ அப்பாக்காரரும் வந்து நின்றுட்டு இருக்காரு. விக்ரம் தான் வந்து பேசுறான். விக்ரம் வந்து பரியோடைய அண்ணன் தான். ஸோ இவன் தான் வந்து பேசுறான், நான் இந்த மாதிரி தங்கச்சியை வந்து கூட்டிட்டு போயிட்டு வரேன், சேஃபாக கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம். வீட்டில் வந்து அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு
அவளையுமே வீட்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த ஃபங்ஷனுக்கு. இவளும் அந்த ஃபங்ஷனுக்கு போறா. அங்க நீதியுமே வந்து, "டேய் ஒரு வழியா நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி அவள ஹக் பண்ணிட்டு, "சரி வா டான்ஸ் ஆடலாம்" அப்படின்னு சொல்லி அவளையுமே அந்த ஃபங்ஷனுக்குள்ள இழுத்துட்டு போறா. அங்க போய் இவளுமே டான்ஸ் ஆடாம சும்மா கைய தட்டிட்டு இருக்கா. அந்த ஃபங்ஷன்ல இவ்வளோ நாள் பரிட்ட வம்பிழுத்திருப்பான்ல, ஸோ அந்த வானுமே வந்துட்டான் அந்த ஃபங்ஷனுக்கு. தென் இது நம்ம பரிக்குமே ஏதோ ஒரு மாரி இருக்குது. அப்ப பார்த்தா இவனுமே வர்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவளுமே எப்படியாச்சும் தள்ளி போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவ ஃப்ரெண்டுக்காரி கிட்ட போய் நின்னுட்டு இருப்பா. அப்ப இந்த பையலுமே அங்கன போயிர்றான். போனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "நீ என்ன இவளெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், "சாரி, சாரி மறந்துட்டேன். இது என்னுடைய ஃப்ரெண்டு பாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் முன்னாடியுமே, "இந்த பேரு ரொம்ப அழகா இருக்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வேற மாரி ஃபீல் பண்றத அவ ஃப்ரெண்டுமே நோட்டீஸ் பண்ணிட்டா. அப்புறம் ஃப்ரெண்டோடைய அப்பாவுமே வந்து, "இங்க பாருப்பா, நீ வா என் கூட கொஞ்சம் அங்க வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அழைச்சிட்டு போயிட்டாரு நல்ல சமயத்துல. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின வந்து டான்ஸ் பண்ணத்தான் நம்ம நீதி வந்து கூட்டிட்டு போயிட்டா. மறுபடியும் அவ அங்க போய் நின்னுட்டு இருக்கும்போது, இந்த பையன் வந்து அவள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட ரொம்ப அட்டாச் ஆக ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோயினால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. தென் அவ டக்குன்னு வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து நிக்கிறான். அப்புறம் பார்த்தா இந்த பயலுமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்னு நல்லா பேசி சதி திட்டம் தான் தீட்டிட்டு இருக்கான். ஒரு ஜூஸ் டப்பாவ கையில வச்சு அத வச்சு என்னமோ பேசிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜூஸ் வந்திருக்கு. ஸோ அவளுமே இத குடிச்சிட்டு தான் இருக்கா. அப்போ அவளுக்கு ஃபோன் வந்திருக்கு அம்மாக்காரவங்கள்ட்ட இருந்து. அவளுமே ஃபோன் பேசுறா. அம்மாக்காரவங்களுமே, "இங்க பாரும்மா, அங்க எதுவும் உனக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே, "இல்லம்மா எதுவும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா உன்ன கஷ்டப்பட்டு விட்டுருக்காரு. ஸோ எந்த பிரச்சனையுமே நடக்காத மாரி பார்த்துக்கோமா" அப்படின்ற மாரி அவங்க சொல்லும்போது, இந்த விஷயம் எதையுமே நம்ம ஹீரோயின் சொல்லாம மறைச்சிட்டா. அப்படியே ரூமுக்கு வந்து மூஞ்சத்தான் கழுவிட்டு இருக்கா. திடீர்னு வந்து ஷால் எடுத்தா. இந்த பையன் அப்படியே நின்னுட்டு இருக்கான். இவ வெளியில போலான்னு ட்ரை பண்ணும்போது, அவனுமே இவள அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி புடிக்கிறான். "ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறா. ஆனா அவன் விடவே மாட்டேங்கிறான். என்ன செய்றதுன்னு ஹீரோயினுக்குமே தெரியல. அப்புறம் பார்த்தா அவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்கான். "ப்ளீஸ் என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கெஞ்சுறா. பட் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். டக்குனு அந்த இடத்துல லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க, இவன் அவன் ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட இதத்தான் சொல்லி வச்சிருப்பான் போல. அப்ப பார்த்தா இவ ரொம்பவே அழுவுறா. ஆனா இவன் வந்து அவள போய் டச் பண்ணிட்டு இருக்கான். அவளால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப டக்குனு அவ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. "இங்க என்னதான் நடக்கு?" அப்படின்னு சொல்லி கத்தவும், டக்குனு நம்ம பரி வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீதியுமே, "என்னாச்சு பரி?" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சுட்டு இருக்கும்போது, "இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வாங்க எல்லாரும் சேர்ந்து இவன அடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. செம அடி வாங்கிட்டு இருக்கான். டக்குனு பார்த்தா அவனுடைய கார்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவன் வந்து கன்ன வச்சுட்டு, "என்னுடைய பாஸ் கிட்ட வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாதுகாப்பா தான் நின்னுட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம விக்ரம் அவளுடைய அண்ணா வந்து அவளுடைய ஷார்ட் கீழ கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே பரிக்கு போத்தி விட்டுட்டு, அவன் ஒரு நிமிஷம் இவன பார்க்குறான். அவ்வளவுதான் இவன் செத்தான். அதே மாதிரி தான் அந்த காட்ஸ போட்டு அடிச்சு அவனையுமே, "உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரன்னு வெளியில புடிச்சு இழுத்துட்டு வரான். ஹீரோயினுமே கெஞ்சுறா, "ப்ளீஸ் நான் எதுவும் செஞ்சுடாத" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன ஒரு அடி அடிச்சு அந்த மேல இருந்தே கீழ தள்ளி விட்டுட்டான். அப்புறம் பார்த்தா, "ஐய்யய்யோ! என்னண்ணா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. அவளுடைய அண்ணாவுமே, "உன்ன இப்படி செஞ்சதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உன்ன மட்டும் இல்ல, யாரையுமே அவன் இப்படி நினைச்சிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினுமே, "நிதி பாரு நிதி, ப்ளீஸ் இவன எப்படியாச்சும் காப்பாத்து. இல்லன்னா என் அண்ணன் ஜெயிலுக்கு போயிருவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பதறிட்டு இருக்கும்போது, அங்க வீட்ல உள்ளவங்களும், "நீ என்னப்பா செஞ்சு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீதியுமே வந்து அவன தூக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஏதாச்சும் வண்டி கிடைக்கும், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நடு ரோட்ல வந்து நிக்கும்போது, யாருமே லிஃப்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. நீதிக்கு வேற வழியுமே இல்ல. ஸோ அவளுமே கண்ண மூடிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு காருமே நிக்குது. அவ இறங்கி, "உனக்கு அறிவில்லையாம்மா? உனக்கு சாகறதுக்கு என்னோட வண்டி தான் கிடைச்சுச்சா? கண்ண வச்சு பார்த்து வர மாட்டியா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம ஹீரோயின பார்த்தவன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டப்பனா நிக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரியுமே வந்து, "ப்ளீஸ் எங்கள மன்னிச்சிடுங்க. ஆனா இவருடைய உயிர் போயிரும். ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் லிஃப்ட் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனுமே லிஃப்ட் குடுக்குறான். பார்த்தா அவன் மின் சீட்ல இருந்து பின்னாடி நம்ம நீதிய தான் சைட் அடிச்சுட்டே இருக்கான். நீதியுமே பார்த்துட்டு, "உங்கள வண்டி தான் ஓட்ட சொன்னேன். சீக்கிரம் போணும் ஹாஸ்பிட்டலுக்கு" அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்டுக்காரியுமே, "அவரு ஹெல்ப் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம். அவர்ட்ட போய் இப்படி ஆர்டர் போட்டுட்டு இருக்க. பின்ன என்ன? சீக்கிரம் போ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் அவனுக்குமே இவள பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு. பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்லயே அப்படியே விழுந்துட்டான் போல. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துட்டான். "நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அவர் தூக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, உடனே அவனும் ஹெல்ப் பண்றான். அப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் லைட்டா கொஞ்சம் இடிச்சுட்டாங்க போல. அப்படியே ஐ கான்டாக்ட்ல தான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. தென் ஹீரோவுமே கார் எடுத்துட்டு அவன் பெசாட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நிதியோடைய அந்த செயின் கிடக்குது. ஸோ இத போய் குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டு இருக்கான். வந்து அந்த ரிசப்ஷன்ல உள்ளவங்கள்ட்டயும் அவங்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் குடுங்க. அவங்களுடைய திங்ஸ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்களுமே, "நீங்க என்ட்ட தாங்க நான் குடுத்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், டக்குனு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்குறான். டக்குனு நம்ம பரியுமே அந்த இடத்துல வந்துட்டா. ஸோ
இவங்க 2 பேருடைய செயின் ஷால் கிட்ட மாட்டிருச்சு போல. அத நம்ம ஹீரோயின் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம் காமா இருங்க நானே எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவனுமே எடுத்துட்டு இருப்பான். டக்குனு அவனுடைய ஃப்ரெண்ட் அங்க வரவும், நம்ம ஹீரோயினுக்கு இவன ரொம்பவே புடிச்சிருச்சு போல. அவ அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது, ராஜுவுமே அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அந்த இடத்துக்கு சடனா ஃப்ரெண்டுக்காரனுமே வந்து, "வா போலாம் டக்குன்னு" அப்படின்னு சொல்லி பரியையுமே கூட்டி போயிட்டான். பரிக்கு நம்ம ஹீரோவ புடிச்சிருக்கு. ஆனா ஹீரோவுக்கு நீதிய புடிச்சிருக்கு. எப்படி ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியா இருக்கு பார்த்தீங்களா? இனிமேல் வரக்கூடிய எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்க போகுது. நீங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களோடு நான்